அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 29/4/2025 சித்திரை மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. துதிகை திதி மாலை 5:31 வரை, பின்பு வளர்பிறை கிருத்திகை. கிருத்திகை நட்சத்திரம் மாலை 6:47 வரை, பின்பு ரோகிணி நட்சத்திரம். சித்தயோகம் மாலை 6:47 வரை, பின்பு அமிர்த யோகம். இன்று சந்திர தரிசனம், கிருத்திகை விரதம், முருக வழிபாடு மிக மிக நல்லது. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை, பின்பு இரவு 10 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன், 2இல் சந்திரன், 4இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. குரு 2இல் இருப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருக்கும் என்றாலும் அதிக வேலை பளு காரணமாக உங்களுக்கு ஓய்வு நேரம் குறையும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருந்தால் தேவையற்ற நெருக்கடிகளை சமாளிக்க முடியும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு நிலையினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு மற்றவர்களுடைய வேலையும் இணைத்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலையானது இன்றைய நாளில் இருப்பதால் உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷபராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 3இல் செவ்வாய், 11இல் சுக்கிரன், சனி சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உங்களது செல்வம், செல்வாக்கு, பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியானது உங்களுக்கு கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைத்து வாடிக்கையாளர்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செயல்பாடானது சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான ஒரு வாய்ப்பு கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். அதிகாரியிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் தற்போது விலகி மன அமைதி ஏற்படக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் செவ்வாய், 12இல் சந்திரன், குரு சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் தனித்திறமையுடன் செயல்பட்டு எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் என்றாலும் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பானது உங்களுக்கு கிடைப்பதால் இக்கட்டான நேரத்தில் ஒரு நல்ல உதவி கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். இன்றைய நாளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடகராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சந்திரன், குரு சேர்க்கை பெற்று லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன், புதன் சஞ்சரிப்பதாலும் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியானது கைகூடி மனமகிழ்ச்சி உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவானது மிகவும் சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு குறிப்பாக வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில்
முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சூரியன் 9ல் சஞ்சரிப்பதாலும் 10ல் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த தேக்க நிலை தற்போது விலகி அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் கூட ஓரளவுக்கு விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழிலில் பார்க்கின்ற பொழுது இக்கட்டான நேரத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. குறிப்பாக உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இன்றைய நாளில் ஒரு அனுகூல பலன்களை நீங்கள் அடைவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று 7ல் சஞ்சரிப்பதாலும் பாக்கியஸ்தானத்தில் குரு சந்திரன் சஞ்சரிப்பதாலும் உங்கள் வாழ்வில் மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சூரியன் 8ல் சந்திரன் குரு சஞ்சரிப்பதால் இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கின்ற காரணத்தினால் எந்த ஒரு காரியத்திலும் சற்று நிதானத்தோடு செயல்பட வேண்டும். நியாயப்படி உங்களுக்கு வரவேண்டிய பண வரவுகள் கூட சற்று தாமதமாகி உங்களது மன அமைதியானது குறையும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். எந்த ஒரு காரியத்திலும் சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடனிருப்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லக்கூடிய ஒரு நேரம் என்பதால் முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. அதிலும் குறிப்பாக புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தள்ளி வைப்பது, ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது மிகவும் சிறப்பு. இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன் 7ல் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். சந்திரன் 7ல் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருந்து பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் ஏற்படும். பொதுவாக வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு கௌரவமான வாய்ப்பு கிடைத்து மனமகிழ்ச்சி உண்டாகும். இன்றைய நாளில் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன் 6ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத பண வரவுகள் கிடைத்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வளர்ச்சியினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு நேரமாகும். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த தேக்க நிலை தற்போது குறையும். குறிப்பாக உங்களுக்கு இருந்து வந்த உடல் உபாதைகள் எல்லாம் கூட ஓரளவுக்கு விலகி இனி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது சற்று பொறுமையோடு இருப்பது, உடன் இருப்பவர்களிடம் பேசுகின்ற பொழுதும் உடன் பிறந்தவர்களிடம் பேசுகின்ற போதும் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தில் சனி ராகு 5ல் சந்திரன் புதன் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களுக்கு ஒரு நல்ல ஒரு
ஆதரவானது கிடைக்கும். தொழில் ரீதியாக கூட்டாளிகள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் குறைந்து எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சூரியன் 6இல் செவ்வாய் சஞ்சரிப்பது பல்வேறு வளமான பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு என்றாலும் 2இல் சனி ராகு 4இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் பொதுவாக பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படலாம். பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் வீண் செலவுகள் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு பல்வேறு சிக்கல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு பொதுவாக அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய நாளில் நீங்கள் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன் புதன் 3இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. பொதுவாக பிறரிடம் பேசுகின்ற போது யோசித்து பேசுவது மிக மிக நல்லது. தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது மிகவும் உத்தமம். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சற்று குறைந்து மன அமைதி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.